ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஷிமோகா போயிருந்தோம். ஷிமோகாவில் நாங்கள் டைகர் சஃபாரி அண்ட் லயன் சஃபாரிக்கு தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். அங்கே போயிட்டு நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருந்தோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ளே போகும்போதே பார்க்கிங் டிக்கெட் வாங்கியிருந்தோம். காருக்கு 70 ருபீஸ். அது வாங்கிட்டு உள்ளே போய் கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். டைகர் சஃபாரி, லயன் சஃபாரிக்கு டிக்கெட் வாங்கிட்டோம். ஒருத்தருக்கு 250 ருபீஸ் வாங்கியிருந்தாங்க. நாங்கள் 4 பேருக்கு 1000 ருபீஸ் பே பண்ணிவிட்டு நாங்கள் லைனில் போய் வெயிட் பண்ணுறதுக்காக உள்ளே போயிட்டோம். ரொம்ப எக்ஸைட்டடாக வந்துக்கிட்டு இருக்கா. உள்ளே எப்படி இருக்குது இங்கே பாடுறா. சஃபாரி வெஹிக்கிள் போகிறதுக்காக போயிட்டுருக்கோம். காஷிகா முன்னாடி ஓடிட்டா. அவளுக்கு எப்போ அந்த பஸ்ஸில் போகன்ட்டு இருக்குது, அதனால அவள் ஃபஸ்ட்டே ஓடிட்டா. லயன் டைகரோட வெயிட்டு, சைஸு, லென்த்து அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கே அதான் படிச்சுட்டு இருந்தோம். உட்காந்துட்டு இருந்தா. இப்போ முன்னாடி வரேன்னு சொல்லி ஏந்து வந்துட்டா. காஷிகா, நம்ம இப்போ எங்கே போகிறோம் தங்கம்? சிங்கம் பார்க்க போகிறோம். அப்படியா? வேற என்ன இருக்கும்? டைகர் இருக்குமா? பாத்தியா? பாய் சொல்றேன். பாய். எத்தனை மான் இருக்கு? கவுண்ட் பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்க நார் முந்தி பாக்கடா. இருக்காங்க. டைகரா? ஆமா. எச்சோ நம்ம கட்டிட்டு போல. நம்மள கடிக்காது. என்ன பல்ல பாரு. அங்கிள் வந்து உள்ள இருக்காங்க. டைகர் வரோம்ல, அதனால உள்ள இருக்காங்க. டைகர் பாரு. தெரியுதா உனக்கு? எல்லோ வேணும். இதோ இங்க இருக்கு பாரு. எல்லோ பெருசு. இதோ பாரு. நீங்க வாங்கி கொஞ்சம் எடுங்க. எல்லோ பெருசு. மைக்கிக்கு எல்லோ பெருசு. எவ்வளோ பெருசு இல்ல. இங்க வா டைகர், இங்க வா. காஷிகா கிட்ட வாங்க. வா. ஏய் வா. வரவே மாட்டேங்குது. அது தூங்க போகுது போல. இப்படி தெரியுதா? நீ பாக்குதுடா தலையை தூக்கி. இங்க பாரு. இங்க பாரு. அதுக்கு வால் பாரு. வாளா? லைனை பாருன்னா வாழை பார்க்குறேன். இவ்வளோ க்ளோஸாக இருக்கு. கீழே வச்சு பாருங்க. ஹோட்டல் கூப்பிடு. லைனஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்கு. தெரியுதா பாப்பாக்கு? இங்க தெரியுதா? பைசன் இருக்கு பாருங்க. 2 பைசன் இருக்காங்க. நேரம் வெயில் அடிச்சிட்டு இருந்தது. சடன்னா பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தியா ரியாக்ஷன்? ஜூக்குள்ளே போயிட்டுருக்கோம்.
பாப்பா வேறு அங்கே பார்க் பார்த்துட்டா, அதனால பார்க் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தா. நாங்கள் நைஸாக இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம். என்ன பண்ணுறோன்னு தெரியல. பாருங்க ஈகிள் போர்டு வச்சுக்கிறாங்க. சில்வர் பெசண்டா, சில்வர் பெசண்ட் ஒரு அணில் பாரு, பீகாக் இல்லை ஒரு அணில் பாரு. எங்க சில்வர் பெசண்டோட சாப்பாடுலேருந்து ஊறி சாப்பிடுறாங்க. சில்வர் பெசண்ட் பார்த்தியா? பீகாக் பீகாக்கு எவ்வளோ பெரிய ஃபெதர் வச்சிருக்கோம். பீகாக் பீகாக் பார்த்தியா? இப்போ எலிப்பர் எலிப்பர் எங்க? ஆமா இங்க பாரு ஓடிச்சு. காஷிகா இங்க பாரு. பெரிய ராபிட் பாரு. ராபிட்லாம் என்ன சாப்பிடுது? இது என்ன சாப்பிடுது? வாட்டர் மெலான். இங்கே ஒன்று உட்காந்துட்டு இருக்கு. இங்கே எல்லாம் குளிச்சுட்டு இருக்கு. ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. என்னாச்சு? பேக்கெட்டில் ஏதோ வச்சுட்டு எடுத்து கொடுக்க சொல்லிட்டு இருக்கான். குச்சியெல்லாம் எடுத்து பேக்கெட்குள்ளே வச்சிருக்கான். எடுக்கலாம் எடுக்கலாம். வச்சு விடவா? சேலை மாதிரி பத்துன்னு ஃப்ரெஷ் வாட்டர் குரோக்கடைல். அவங்க டேடி மேலே எத்தனை குட்டி போட்டுருக்கு பாரு. கஷ்க தெரியுதா உனக்கு? குட்டி பேர் எத்தனை குட்டி பேர்? என்ன 1 2 3 4 5 6 7 8. மேலே எவ்வளோ அழகாக படுத்துட்டு இருக்குல்ல. அக்ரெசிவான குரோக்கடைலுங்க இது. டோட்டல் ஃபேமிலியே இருக்காங்க. அதான் மம்மி, இதான் டேடி. டேடி மேலே தான் எல்லாரும் பாசமாக இருக்கிறாங்க. மம்மியை ஃப்ரீயாக விட்டாங்க. காமாக இருக்கு. வெயிலே தெரியல. கிளைமேட் வந்து அப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்ம சென்னையில் இருக்க ஜூலாம் வெயில் அடிக்கும். சென்னை வாக்கிங் டீர், குலைக்கும் மான்கள் பார்க்குது. மான் மான் கொட்டி. புல்புல் புல்புல். மதியம் நைட்டு இதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்காங்க. அங்கே தான் நிறைய இருக்குங்க. இப்போ தான் வெயிலே இல்லைன்னு சொன்னேன். இப்போ வெயில் வர ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கு முன்னாடி காஷிகா போயிட்டா. நாங்கள் வரலன்னு சொல்லி அங்கே அவங்க அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் அழுதுன்னு இருக்கா. உள்ள பைசன் பத்தனை இது ஓடி வரா. பைசன் உள்ள பத்தனை இது. அப்படியா? எப்படி ஓடி வரா பாருங்க. செல்லம் தேடினியா? சித்தி காணோன்ட்டு. இங்கே மாடு இருக்கு, இங்கே பக்கத்துலேயே மாடு இருக்கு. ஒன்றும் பண்ணாதா? சாம்பார் டீர் அழுதுன்னு இருக்கு. ஏன்னு தெரியல. அது என்னது? கரடியை பார்க்கவே இல்லை பாரு. 20 கரடி, 25 டைகரு, 26 லயனா. நம்ம ஆனால் 3 பார்த்தோம்ல. ஆமாம், ஒரே ஒரு டைகர் தான் பார்த்தோம். ஹிப்போபோட்டாமஸ், ஆஸ்ட்ரிச். நம்ம எங்கேருந்து வந்தோம்? இது இங்கே 1லேருந்து வந்தோம். இப்போ நம்ம இங்கே இருக்கோம். இன்னும் இங்கே போகணும் இருக்கு. என்னது லாஸ்ட்டு? ஓடி வர போறியா? 1 2 3 கோ. சித்தி கைப்படி. வாக்கிங் பண்ணிட்டு இருக்கு ரொம்ப நேரமா.
ஐநா கழுதை புலி எங்கே இருக்கு? அது படுத்துட்டு இருக்கு. அது இருக்க மாதிரியே தெரில, கல்லுன்னு நினச்சேன் நான். தூரமாக 2 படுத்துட்ருக்கு. காஷ்கா இங்கே வந்து பாரு, இங்கே தெரியுது பாரு. வந்ததுமே இந்த மாதிரி குச்சி வச்சு ஏதோ எழுதுறான். அவள் வந்துட்டு போன தடயத்துக்கு பண்ணுறான்னு நினைக்கிறேன். பண்ணிட்டு பாக்கெட்டுக்குள்ளே வச்சு பாய்ப்போம். பாருங்களேன், சொன்ன ஒரு இடத்துக்கும் பண்ணிட்டு இருக்கா இதே மாதிரி தான். பிளாக் பேந்தர். காஷ்கா அங்கே பாரு, தெரியுதா உனக்கு? அது மாதிரி மேலே பத்துருக்கு 2. இந்த பாரு மரத்து மேலே படுத்துருக்கு. இங்கே 2 கீழே படுத்துருக்கு. இங்கே ஃப்ரெண்டில் 2 இருக்கு. மொத்தமாக 5 இருக்கு. 5 இருக்கா? எழுந்திரிச்சிச்சு. காஷ்கா அங்கே பாரு, திரும்பி படுக்குது. அங்கே பாரு, பூ வேணும்னு அவளே பறிச்சுட்டு பைசன், வைல்ட் பைசன். பாருங்க, எப்படியும் 7 அடி 8 அடி மேலே இருக்கும். சைட்ல இருந்து எடுத்துட்டு இருந்தோம். இந்த சைடு ஃபுல் வியூ தெரியுது பாருங்க. கால் அப்படியே விட்டு தான் இருந்தது, உள்ள அவ்வளோ இருக்கு, கொச்சன்னு இருக்கு. அங்க மங்கி இருக்கு. குட்டி குரங்கு, நீ அழுக்காக்க. இந்த குட்டிக்கு தப்போ. வீடியோ எடுத்து எவிடன்ஸா இருக்கு. எப்படியோ சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டாரு. ஜூ முடிச்சுட்டு அங்கே பக்கத்தில் இருக்க மாலுக்கு தான் போயிருந்தோம். சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லிட்டு. கிளாக் போலவே ரூமுக்கு வந்துட்டோம். இங்கே சரி நிறைய கடைகள்லாம் இருக்குது எங்கள் ரூமுக்கு எதிரில். அதனால என்ன இருக்குது சும்மா சுற்றலான்ட்டு நானும் எங்கள் அக்காவும் மட்டும் வந்துட்டோம். மீட் பெருசாக கடை மாதிரி இருந்தது பிளாஸ்டிக்கில். இந்த ஊரில் 280 ருபீஸா. இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். அப்புறம் அங்கே இருக்க ஸ்வீட் ஷாப் தான் போயிருந்தோம், டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வாங்கலான்னு சொல்லிவிட்டு. அப்புறம் ஸ்வீட் வாங்கிட்டு ரூமுக்கு வந்துட்டோம்.